யார் யார் வந்திருக்காங்க ஆமா அதோட ஓஸ் அறந்துருக்கு வந்து பசங்க ஸ்கூலுக்கு ஏறுங்க மணி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போறேன்னா, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிலாம் வந்து இன்னைக்கு தான் மலைக்கு போறாங்க. அதாவது முடிக்கட்டி இன்னைக்கு தான் கோயிலுக்கு போறது. அதை பத்தி தான் ஒரு குட்டி விளாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போ எப்போதுமே மாலை போட்டு எல்லாருக்குமே நம்ம வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மாலை போடுறது உண்டு. எப்போதுமே மாலை போடும்போது வீட்டில் சமைச்சு போடுறதும் உண்டு. ஆனால் இந்த தடவை என்னால் சமைச்சே போட முடியல. அதனால தான் இன்னைக்கு மலைக்கு போகும்போது எல்லாருக்கும் சமைச்சு போட்டுடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தான் சமையல்லாம் பண்ண போகிறோம். அதாவது என் ஹஸ்பண்ட் வீட்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாக்கா அப்படின்னு. அதெல்லாம் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து தான் பண்ணுவோம். அதே போல் தான் இன்றைக்கும் எல்லோரும் பண்ண போகிறோம். ஏற்கனவே டைம் இப்போ வந்து 12:30 தாண்டிடுச்சு. இப்போ ஒரு 3 மணிக்கு தான் கோயிலுக்கும் போகிறோம். கோயில் கொஞ்சம் பக்கத்தில் தான். அப்போ தான் முடிக்கட்ட போகிறாங்க. கொஞ்சம் அதுக்குள்ளே சீக்கிரமாக ரெடி பண்ணி படையலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிடலான் இருக்கோம். இப்போ வாங்க, நம்ம வீட்டிலேருந்து யார் யார் வந்திருக்காங்க, அவங்களாம் யார் யாருன்னு உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசவும் சொல்லி காமிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யார் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு ஏற்கனவே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என் ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணு இது. இந்த பொண்ணு மூஞ்ச காட்டு பாப்பா. இந்த பொண்ணு இங்க புடவை கட்டிட்டு உட்காந்துருக்குல, இந்த பொண்ணு வந்து என் வீட்டுக்காரவங்களோட தாய் மாமா பொண்ணு. அவங்க அங்க உட்காந்துருக்கிறது இவங்களுக்கு சிஸ்டரா வேணும். அதாவது ஓப்படையா தானே, ஓப்படையாவா ஓப்படையான்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து உட்காருது பாருங்க. இது வந்து இவங்களோட நாத்தனார், அதாவது இவங்க வீட்டுக்காரவங்களோட தங்கச்சி. என் வீட்டுக்காரவங்களுக்கு தாய் மாமா பொண்ணு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில தான் சமைக்க போறோம். அங்க உள்ள கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குமா, அதனால இங்க வெளில தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த அடுப்பு நம்ம வீட்டு அடுப்பு தான். ஏதாவது கொஞ்சம் பெருசா பிரியாணி அப்படிலாம் போடும்போது இந்த அடுப்பை தான் யூஸ் பண்றது. சார் இப்பதான் மாட்டுறாரு. இங்க வந்து மேடம்லாம் திருவிட்டு இருக்காங்க. இந்த ஒருத்தவன் கிடக்குறான் பாருங்க. இவன் யாருன்னா இந்த பாப்பாவோட குழந்தை. இந்த வேலைக்கு இடையில இந்த வேலையும் உண்டு. காலையில துணி போட்டுட்டேன். இவ்வளவு துணியும் இந்த வெயில் அடிக்காதனால உள்ளே தான் போட்டு கொஞ்சம் நச்ச நச்சன்னு தான் கிடக்கு. இப்ப இந்த துணியும் இருக்கு, இன்னும் ஒரு லோடு துணியும் இருக்கு. மாடு கத்துது. தண்ணி காமிச்சாங்க. மிஷின் இருக்கிறதுனால தப்பிச்சேன், இல்லைன்னா சுத்த மோசம். காயவே வைக்க முடியாது இந்த மழைக்கெல்லாம். புளி ஊற வச்சுட்டேன், கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சிரு தனியா. எல்லாம் அதுலயே போட்டு ஊற வை, அலசிடே. இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் டீ குடிச்சாகுது. நம்மளும் போய் அதில் ஜாயின் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஃபேமிலி டைம்லலாம் இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். டீ குடிக்கிறது, சாப்பிட்றது. இப்படியே காய போட்டுறேன். இந்த கொடியில் காய போடவா? கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லாயிருக்கும். சும்மா அப்படியே போட்டுடுறேன். அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஒடியாந்து காற்றுல கொஞ்ச நேரம் உணரட்டும். அங்க மாத்தி இங்க மாத்தி ஃபைனலா இங்கேயே வந்தாச்சு. அங்க அடுப்பை பற்ற வைக்கிற அந்த ஒத்தடுப்பு இருக்குல்ல, அதோட ஓஸ் அறந்துருக்கும் போல. புஷ்ஷுன்னு கேஸ் லீக் ஆயிட்டு, அதனால அப்படியே நின்றுகிட்டே இருந்தா வேலை புரியாது. ஒன்று ஒன்றா அப்படியே செஞ்சுட்டா அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி சமைச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து முட்டைகோசும் உருளைக்கிழங்கும் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லெண்ணெயா பாப்பா? அங்கே இது இருக்கு, எடுத்துருவா. இதெல்லாம் டக்கு டக்குன்னு தாளிச்சு விட்டுட்டு, நான் எதுவும் இதெல்லாம் அறியல, அவங்க பசங்களே அறிஞ்சிட்டாங்க. தாளிச்சு விட்டுட்டு ஸ்கூலுக்கு வேற தம்பிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. அதனால போய் அழைச்சிட்டு வரணும். ஆஃப் டேவோட மணி ஆயிட்டு. அப்பயே லஞ்சு கட்டி தான் கொடுத்தது, இல்லைன்னா முடிஞ்சிருக்கும். காலையிலே வத்த குழம்பு செஞ்சு லஞ்சை கொடுத்து விட்டாச்சு. அப்போ தேங்காய் மட்டும் கொஞ்சம் திருவுறீங்களா? வந்து முட்டைகோஸ் தான் செய்யலான்னு இருக்கேன். மணி ஆயிட்டு வேற.
தேங்காய் இருந்துச்சு பாரு, உரிச்சதே இருக்குமே. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கலாம், மணி ஆகலன்னு விட்டாச்சுன்னா இப்படிதான் அவசரம் அவசரம் பண்ற மாதிரி இருக்கும். ஓஸ் இல்லையா? ஐயோ, அந்த இதுக்கு ஓசம் இல்லையா? முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் கதை. அடுப்பை பற்ற வைக்க சொல்லு பாப்பா, உலைய அடுப்புல போட்டுடலாம். அவசரத்துக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் கொஞ்சம் அலட்சியமா உட்காந்துருந்துட்டேன். எங்க காலையிலே பசங்களுக்கு வத்த குழம்பு கேட்குறாங்க. இந்த ரணகாலத்துலயும் ஒரு குதூகலம் அதுங்களுக்கு. மழை பெய்யுது, எங்களுக்கு வத்த குழம்பு வேணுமா? எங்க லைட்ரு அங்க இருக்கா? இல்ல, இப்ப இங்க பத்த வச்சனே. இப்ப எப்படி பத்த வச்சேன் நானு? அங்க வெளில தான் இருக்குமோ? ஷாலு, நான் இது ஷாலுங்கிற பாருங்க. உருளைக்கிழங்கு கிரேவியா பண்ணலான்னு பார்த்தேன், இப்படி எரிஞ்சு வச்சிருக்காளுங்க. மணி 3 மணிக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும். இன்னும் பசங்களையும் போய் கூப்பிட்டாகணும். நல்ல வேளை காலையில் லஞ்சு கொடுத்து வேணான்னு சொன்னீங்க. அங்க வேற போகணுமா? வேற வேணாம், சாம்பார் மட்டும் தாளிச்சு விட்டுட்டா முடிஞ்சிட்டு. அடுப்பு உயரமா இருக்கவும் எக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஹைட்டுக்கெல்லாம் ஏற்றணும். இவ்வளோ பெருசாலாம் வச்சா ஸ்டூல் போட்டுதான் ஏறி நிற்கணும். இப்ப இப்படி இந்த குண்டான தூக்கிட்டு எம்ப முடியல. இப்பதான் ஞாபகம் வருது, இன்னொரு அடுப்பு இருக்குல்ல, அதை தூக்கி வச்சிட வேண்டியதான். நம்ம கிளம்பட்டுமா? ஐயோ, என்னது இப்படி இருக்கு. வந்து பசங்க ஸ்கூலுக்கு அழைக்க போறோம். எப்பன்ட்டு வந்து உட்காந்து இருந்திருக்குங்க போல இருக்கு. உனக்கு காலையிலே எப்ப? இப்போ ஏறுங்க, மணி ஆயிடுச்சு. கிளம்ப வேணாமா? கோயிலுக்கு போக வேணாமா? இதை எப்படிமா? ஏப்போ பேக் எல்லாம் எடுக்காம மேடம் பார்த்துக்கே போயிட்டாங்க. இது நல்லா இருக்கும், நம்மள நல்லா எடுத்து போய் இல்லையா கோயிலுக்கு கொண்டு போய் வைக்கிறது. ஆட்டோவில் வேண்டிய தெரியா இல்லை வேணா, தொடச்சிரு துணியை வச்சு. அப்புறம் எங்க சார்ந்து சொல்ல அப்பாட்ட கேளு.
வந்து எல்லாம் கோயிலில் முடி அவங்களுக்கு மட்டும் முடி கட்டியாச்சு. இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நான். அவங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு முடி கட்டிட்டு வரக்கூடாதுல்ல. காவியா தம்பிக்கு டிஷர்ட்லாம் எடு. மடித்து வச்சுட்டேன். ரெண்டு பேருமே தான் மிஸ் பண்ணுவேன். ரெண்டு பேருமே என் ரெண்டு கண்ணு. டிஃபனே பண்ணியிருக்கலாம், இன்னும் சாப்பிடல யாருமே. இந்த தடவை அந்த இது குருசாமி காலையிலேயே எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு முடி கட்டுறதுதான். அதனால ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் தான் நினைக்கிறேன். இது யாரோடது? வெளில போமா? பேக் எடு, அம்மா பேக் எடுத்துக்கோ. இந்த இது ரெண்டுத்தையும் போட்டுறேன். இது எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம். காவியா லைட் ஆஃப் பண்ணு காவியா. காவியா பெரிய வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, பெரிய வாட்டர் பாட்டில் ஒயிட் கிளாஸ் கொண்டு வச்சிருப்பேன்னா அந்த வாட்டர் பாட்டில் எங்க? அதை எடு, அதை எடு. ப்ரஷ் எடுத்துடுறேன். கவர் இல்லை, அதனால இது வைக்கிறேன். எவ்வளவுதான் ப்ராப்பரா கிளம்புனாலுமே அந்த அந்த கிளம்புற நேரத்துல கொஞ்சம் அவசரமா தான் இருக்கு. தம்பிக்கு மட்டும் வாட்ரு அங்க ஒத்துக்காது, கொஞ்சம் ரொம்ப கூலிங்கா இருக்குமா. அதனால வீட்டு தண்ணி தான் சார் குடிப்பாரு எங்க போனாலுமே. அதனால இதை மட்டும் எடுத்து கார்ல போட்டுக்கிட்டா. எல்லாம் கார்ல தான் கிளம்புறாங்க. அடி மணி அடிக்குது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே. நான் வரலையே. நான் சொல்லிக்கிறேன், ரோஸ் கலர் கூட தான் கேமரா மேன். தர்ஷனுக்குட்டி பத்திரம் அம்மாக்கு அம்மாக்கு சொல்லியா பாய் பாய்.
தர்ஷன் மாமாக்கு சொல்லுவா அண்ணன் டாப்ல தெளிடுவானோ. அப்பா கூட உட்கார் தம்பி, அப்புறமா இறங்கி உட்காந்துக்கலாம். பாய் தர்ஷன் பாய். போர்வை எடுத்து கையில் வச்சுக்கலாம்ல, போர்வை தம்பிக்கு சட்டை கிட்ட. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமியெல்லாம் நல்லபடியாக கோயிலேருந்து மலைக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ டைம் வந்து 9 போகுது. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். 3 மணிக்கு போனோம். அங்கே வந்து இங்கே சமைச்சோம்ல, அதை அப்படியே நாங்கள் ஆட்டோவில் ஏற்றிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே மதிய சாப்பாடு இங்கே சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் பார்த்தோம். நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் அவங்க சாப்பாடே சாப்பிட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கா முடிப்பை கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு விலாகில் பார்க்கலாம். டாடா.